இந்த பிளான்ட் என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. நானும் இது இப்படியே விட்டுறலான்னு ஃபர்ஸ்ட் யோசித்தேன். கீழே வரைக்கும் வளர்ந்தது போய்கிட்டே இருக்குது. லைட்டு தேடி அது வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லீவ்ஸ் வந்து இது லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐ டோன்ட் நோ ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது நல்லா வளர்ந்துட்டு இருந்த பிளான்ட் தான். ஈவன் மேலே வந்து அது நல்லா வளர்ந்துட்டு இருந்தாலும் லீவ்ஸ் லூஸ் பண்ணுறது இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதை பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி பிளான்ட் லாங் பிளான்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி லாஃப்ட்லேயும் வால்ஸ்லேயும் வந்து அவங்க வளர விடுறது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபுல் லீவ்ஸை நான் அப்படி இங்கே மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா இன்னும் எல்லோ லீவ்ஸ் இருக்குது. அதான் ஒரு பிரான்ச் வந்து நான் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு இது சரியாக வளரவே மாட்டேங்குது. இப்போதைக்கு அந்த பாட் உள்ள நான் வந்து அதை சுற்றி வச்சு ஹேர்பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் லீவ்ஸ் வரும்னு பிலீவ் பண்ணுறேன். பட் தெரியல. நான் உங்களுக்கு பாட் உள்ளவும் காமிக்கிறேன். ஸோ என்னோட பாட் உள்ள இப்படி தான் இருக்குது. தெரியுதா? இந்த இது ஃபுல்லாக லீவ்ஸ் போயிடுச்சு. அதனால நான் அந்த பாட் உள்ள சுற்றி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாயில் போடணும். லெட்ஸ் இது வளரதா தெரியல. இன்னும் மறுபடி இந்த ஸ்டெம் லீஃப் லூஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இது வந்து கட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது கீழே வந்து நம்ம இருக்கிற லீவ்ஸையும் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நான் பேசாமல் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் பார்ப்பேன். இப்போது இங்கே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வளர விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் ஸ்டில் லூசிங் லீவ்ஸ் அப்படின்னு லீவ்ஸ் என்ன பார்த்தேன்னா நான் வந்து அது சாப் பண்ணுவேன். ஸோ இந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி நான் இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துருக்கேன். ரெண்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன் நான். பட் இது இன்னும் இவ்வளோ நீளம் இருக்குது. ஸோ இது எனக்கு இப்படி இங்கே வரைக்கும் இப்படி இதை ஸ்டிக் பண்ணிடலாமா, இல்லைன்னா இங்கே இதிலவே கட் பண்ணி அந்த சைடு ஒட்டிடலாமான்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன் இந்த கன்ஃபியூஷன்னா, இதுதான் லூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இதுதான். ஸோ இது வந்து இப்போ ஒட்டிருக்கேன்ல, அதே லைன்லவே நான் ஒட்டலான்னு இருக்கேன். அதே லைனில் நான் ஒட்டிட்டு இதில் வந்து கொஞ்சமாக அப்படி ஹேங் ஆகிற மாதிரி விடலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது. ஓகே, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ லீவ்ஸ் வந்து அதில் லூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதில் லீவ்ஸே இல்லை. பட் ஓகே, இது வந்து இது இப்படியே இருக்கட்டும். பிகாஸ் இன்னும் இது லீவ்ஸ் லூஸ் பண்ணதுன்னா நான் கண்டிப்பாக இதை சாப் தான் பண்ணணும். ஸோ இது நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். இந்த எண்ட் பார்ட் மட்டும் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வரலாம். ஸோ எப்படி இருக்குது இது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கர்டன்ஸ் நான் ரிமூவ் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் சன்லைட் கண்டிப்பாக இதுக்கு வேணும்.
இந்த சைடில் இருக்க லீவ்ஸ்க்கு சன்லைட் வேணும், அப்போ தான் க்ரோ ஆகும். அதனால நான் இந்த கர்டன்ஸை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன் இந்த கர்டன்ஸ் போட்டேன்னா, இது மார்னிங் வந்து இங்கே குக் பண்ணுறோன்னா ரொம்ப வெயில் ஃபேஸ்லேயே அடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னு தான் இந்த கர்டன்ஸ் போட்டேன். இப்போது நான் இது பண்ணதுனால இந்த எட்ஜ் வரைக்கும் சன்லைட் தேவை. ஸோ அதுக்காக இந்த கர்டன்ஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். கர்டன்ஸ் ரொம்ப சும்மா தான் உட்காந்துருக்கு. இதில் கர்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக நான் போட்டுட்டேன். இது என்னோடய வார்ட்ரோப்பில் இருந்த ப்ரோக்கன் ராடு. இது ப்ரோக்கன் ராட். இதை எடுத்துட்டு ஸோ இது இப்படி தான் இருக்கும் கர்டன்ஸ் இல்லைன்னா. இப்போது இதுக்கு நல்ல சன்லைட் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா, இது ஓப்பன் பண்ணால் ஸோ என்னோடய கிச்சன் வெல் லைட்டு தான், அதனால் பயப்பட அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு நல்ல சன்லைட் கிடைக்கும். I love this. இன்னொரு வாட்டி ஸ்டிக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் இது இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம வெசல் கிளீனிங் அப்போ அது பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ என்னோட ஒரே தாட் வந்து இந்த எட்ஜில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வந்து லீவ் லூஸ் பண்ணாமல் இருக்கணும். அது லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது நான் என்டையர் ஸ்ட்ரிங்கவே நான் கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் இது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ லெட்ஸ் டு இட். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது அப்படியே ஃபுல்லாக கிச்சன் லாஃப்டில் கம்ப்ளீட் லாஃப்டில் வந்து இது வச்சுக்கணுன்னு ஆசை. லெட்ஸ் சி எப்படி அது நான் நினைக்கிறேன். பட் பிளான்ட் என்ன நினைக்குதுன்னு இன்னும் தெரியல. லெட்ஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். லவ் இட். இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க? I'll see you in another video. Bye.